இப்போ இந்த பாலத்துல மழைநீர் வடிகால் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னும் பெரியநாயகன் பாளையம் கட்டி முடிச்சு 2 வருஷம் ஆகியும் இன்னும் மழை தண்ணி கீழே ஒழுகிட்டு தான் இருக்கு. போன வாரம் பெய்ஞ்ச மழையிலையும் இப்போ ஒழுகிட்டு தான் இருக்கு கீழே. இந்த பாலத்துல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? ஏதாவது முடிச்சிருக்காங்களா சார்? அதை ஒரு உதாரணமாகவே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பணிகள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடாதுங்கிற அது ஒரு முன்னுதாரணமாக அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நாங்கள் பேசியிருக்கோம் சார். அதுக்கு செயல் திட்டங்கள் முறையான முறையில் செயல்பட்டுருக்கு. முதல்வர் பிறந்த நாளுக்கு எந்த மாதிரி கொண்டாட்டங்களை குறிப்பா பணிகளை இந்த வருஷம் நீங்க மேற்கொள்ளுங்க கோயம் மாவட்டத்தில்? முதல்வர் பிறந்த நாள் ஆமா ஜூன் 22 இல்லை எந்த மாதிரின்னு சொல்லுவோம். நலத்திட்ட பணிகள் கிட்டத்தட்ட 30 வருட காலமாகவே நாங்கள் தளபதியுடைய பிறந்தநாளை நட்பணி தினமாக நாங்கள் கொண்டாடி வந்துருக்கிறோம். நாங்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ அவருடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு முதல் முறையாக அவருடைய பிறந்தநாளை எதிர்கொள்ள போகிறோம். அந்த ஒரு நல்ல ஒரு நாளில் அனைத்து மக்களும் பயன்பெற வகையில் எங்களுடைய இதற்கு முன்னாடி நாங்கள் ரசிகர் மன்றத்தில் இந்த செயல்பாடுகளும் சரி அரசு திட்டங்களும் சரி பொதுவான விதத்தில் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அனைத்து விதத்திலையும் செயல்படுத்தும் சார். ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு பணிகளை முடிச்சிங்க சார். மாநகராட்சியில் எப்போ ஆய்வு பணிகள் சார் அதுக்குண்டான பணிகள் நடந்துட்டு இருக்கு சார். கூடிய விரைவில் அதை நீங்கள் பார்க்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.